நம்மால் முடியும். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் எல்லையில் சுமார் 480 ஏக்கரில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள காவிரிபாளையம் குளம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஊராட்சி ஒன்றியம் காவிரிபாளையம் ஊராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மிகவும் பழமையான இயற்கையாக அமைந்த இந்த குளம் பல ஆண்டுகளாக நீரில்லாமல் வறண்டு காணப்பட்டது. 1957 தொடங்கிய அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அரை நூற்றாண்டுக்கு மேல் மக்களின் பல தொடர் முயற்சிகள் போராட்டங்களை கடந்து நிறைவேறியிருக்கிறது. இது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோட குழாய். இந்த குழாய் இந்த பிரதான குழாய் மூலியமாக தான் நம்ம குளம் காவிரிபாளையம் குளத்துக்கு 50 MCFT தண்ணி கொள்ளளவு கொண்ட தண்ணி ஊற்றுது. இது நேச்சுரலி ஃப்ராம் லேக்குங்க. இதனோட சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு கிட்ட இருக்கிற ப்ரெஸ் காலனி அங்கேருந்து ஒரு ஓடைகளும், அதேமாதிரி அவிநாசி சைட்லேருந்து வர ஓடைகளும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவூர் சைட்லேருந்து வர ஓடைகள் எல்லாமே சேர்ந்து ஃபைனலாக இதுதான் ஒரு கல்மினேட்டிங் பாயிண்ட்டாக நேச்சுரலி ஃபார்ம்டு ஏரி. இப்போ இந்த ஏரிக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த ஸ்கீம்லேயே லார்ஜஸ்ட் லேக் இந்த காவிரிபாளையம் லேக் தான். இப்போ லாஸ்ட் சீசன் வரைக்குமே தண்ணி இந்த மலையொட்டி தான் கொஞ்சம் இருக்குங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அத்திக்கடவு தண்ணி எல்லா பாண்ட்ஸையும் முதல்ல நிறச்சிருச்சு. அதனால் தாகம் இருந்து தீர்த்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மழை வந்தோடனே எங்கேயுமே தாக்கு பிடிக்க முடியாமல் ஃபுல்லாக அதுவும் ஒரு ஆகுமெண்டேஷன் ஆகி ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக நீர்வரத்து மற்றும் அண்மையில் பெய்த மழை காரணமாக 52 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய காவிரிபாளையம் குளம் பறவைகளின் சரணாலயமாக மாறியுள்ளது. இப்போ கிட்டத்தட்ட 2023 இப்போ க்ளீன் பண்ணாங்க. குளம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி இந்த திட்டு எல்லாமே எடுத்து போட்டு கொஞ்சம் ரெனோவேட் பண்ணாங்க. அப்புறம் மழை தண்ணி ப்ளஸ் அத்திக்கடவு தண்ணி 2 வந்ததுனால குளம் கிட்டத்தட்ட ஒரு 90% நிரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி இந்த குளம் 1972 ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. அப்புறம் 72க்கு அப்புறம் 1992 ஒரு 90% தண்ணி நம்பியிருக்கு. அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் தண்ணி நம்புறது. நான் பிறந்ததுக்கப்புறம் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த இவ்வளோ அளவுக்கு தண்ணி நிற்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த காவிரிபாளையம் குளத்தை தூய்மையாக பாதுகாக்கும் நோக்கில் காவிரிபாளையம் படகு சங்கமும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நம்மால் முடியும் குழுவும் இணைந்து தூய்மை களப்பணியை தொடங்கின. இன்றைக்கி நம்ம மெயினாக இந்த குளத்துக்கு நம்ம அத்திக்கடவு தண்ணி வந்துருச்சு, நிறைய போட்டிங் மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஒர்க்கு கொண்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைந்து நம்ம என்ன சில விஷயங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக நிறையா இருக்குது. அங்கங்கே எங்கே பார்த்தாலும் இப்போ இதுதான் கம்மியான ஒரு பொல்யூஷன் அடைஞ்ச ஏரி குளமாக இருந்தாலும் இங்கேயே பார்க்கும் பொழுது இது ஒரு ஐசோலேட்டட் ஒரு தூரமான பகுதி. இங்கேயே பார்த்தா எங்கே பார்த்தாலும் கண்ணாடி பாட்டிலு, பிளாஸ்டிக் காகிதங்கள் எல்லா பக்கமே குப்பையாக கிடக்கு. இது நம்மளோட தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருந்தாலும் நம்ம ஏரியாவை நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். இதை ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சா தான் வெளியிலிருந்து வர்றவங்க நம்ம லேக்குக்கு பார்க்குறவங்க, நம்மளோட குளத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வரும். கரையோரங்களில் சேர்ந்திருந்த பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை தன்னார்வலர்கள் சேகரித்தனர். பிளாஸ்டிக் கழிவுகள் நீர்நிலைக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கழிவுகளை போடாமல் தவிர்க்க வேண்டும். மேலும் நீர்நிலைகளை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே வர வேண்டும் என்ற வகையில் களப்பணி மேற்கொள்ளப்பட்டது. குளத்தை மாசடையாமல் தூய்மையாக பராமரிக்கும் விதமாகவும் கிராமப்புற மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் விதமாகவும் துடுப்பு படகு விளையாட்டு பயிற்சி அளிக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நார்த் இந்தியாவில் உத்தரகாண்ட், ஹிமாச்சல், தெஹ்ரி டேம் இங்கே எல்லாமே அது ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ரிவர் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் ரொம்ப அங்கெல்லாம் ஜாஸ்தி. இது 3 டைப் ஆஃப் வாட்டர் ஸ்போர்ட்ஸுங்க. இது ஃப்ளாட் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளாட் வாட்டருக்கு இதுதான் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தமிழ்நாடு அசோசியேஷன் ஃபார் கயாக்கிங் அண்ட் கேனோயிங்
அதோட செக்ரட்டரி மிஸ்டர் மையப்பன் ஆர்மி மேன் அவங்களாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க Jan 16th. காற்று விண்ட் லெவல்ஸ் எல்லாமே அவங்க அசஸ் பண்ணாங்க ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக பண்ணிவிட்டு இட்ஸ் மோஸ்ட் சூட்டபிள் பிளேஸ். அப்புறம் தான் வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் கோத்ரூ ஆனதுக்கப்புறம் தான் இந்த கேக்கிங் கேனோயிங்கிற ஒரு போட்டிங் ப்ராசஸில் இதில் இறங்கணும். ஸ்பான்சர்ஸ் மூலிமா இப்போ போட் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். இதில் என்னென்னா வீக்கெண்டில் வந்து இப்போ நாங்கள் அந்த அத்திக்கடவுக்காக தோணுன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 feet அந்த இதில், ஏன்னா ஃப்யூச்சர் பிளான் பண்ணி தான் நாங்கள் அதை பண்ணோம். அந்த ஆழத்தில் வச்சுருந்ததுனால நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா எப்படி ஃபால் டவுன் ஆனாலும் எங்களுக்கு அது வந்து சேஃபர் ஜோனு. அதனால் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால ஸ்விம்மிங் பழகிறதாகட்டும் எல்லாமே அந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 பேர் நாங்கள் கனோயிங் கயாக்கிங் பழகியிருக்கிறோம். இதன் மூலம் கிராமப்புற மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிகள், ஒலிம்பிக் போட்டிகள் வரை கலந்து கொள்ள வாய்ப்புகளை உருவாக்கலாம். மேலும் வேலை வாய்ப்புகளையும் பெறலாம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் அரசின் முறையான அனுமதி மற்றும் உதவியுடன் இதற்கான பணிகளை செய்கின்றனர். இப்போ வந்து இங்கே கிராமப்புறத்தில் வந்து இருக்கிற இளைஞர்கள் நிறையா பேர் கெனாயிங் அண்ட் கயாக்கிங்னா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஏன் எங்களுக்கே கொஞ்சம் தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து எங்களுக்கு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இதனால் நம்ம நேஷ்னல்ஸு இன்டர்நேஷ்னல்ஸ் எல்லாம் போகலாம். இப்போ ஸ்டேட் மீட் கூட இங்கே ரீசெண்டாக பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட் மீட் வந்து எங்கேயுமே இந்த ஏரியாவில் எங்கேயுமே நடந்ததுக்கு இல்லை, ஒன்லி சென்னையில் மட்டும்தான் நடந்திருக்கு. அதுக்குண்டான சூட்டபிள் பிளேஸ் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் வந்து இளைஞர்களையும் திரட்டி அதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் இவ்வளவு நாள் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கிற ஷெட்டுங்க, போட் கிளப், எங்களுடைய போட் கிளப்பினோட ஷெட்டுங்க. இது வந்து PWD வந்து திட்டு மாதிரி அமைச்சு கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதனால் எங்களுக்கு வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா தண்ணி மழை வந்து நின்ன உடனே எங்களுக்கு ஒரு அருமையான இதாக போச்சுங்க. நாங்கள் விளையாட்டு போட்டி நடத்துகிறதுக்கு எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான அமைப்பாக போச்சுங்க. எங்களை மாதிரி தன்னார்வலர்கள் வந்து திருப்பூர் சுற்றி நிறையா பேர் இருக்கோம். இதை அடையாளம் காமிச்சு எங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக இருக்கிறது புதிய தலைமுறை நம்மால் முடியும் நிகழ்ச்சி. அவங்களுக்கு எங்களோட பெரிய தேங்க்ஸ். நீர்நிலையை வைத்து வேளாண் மற்றும் குடிநீர் தேவையை நிறைவு செய்வது மட்டுமில்லாது இயற்கையாக அமைந்த நீர்ப்பரப்பில் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் களப்பணியும் கிராமப்புற மேம்பாட்டிற்கு புதிய தொடக்கமாக அமையும். நம்மால் முடியும்.